தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் நம் அனைவரோடு என்றும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இன்றைய திருப்பலியானது ஆண்டனி செல்வின் குடும்பத்தாருடைய குடும்ப நலனுக்காக வேண்டுதல் பலியாக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இறைவன் குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் எல்லா விதமான நன்மைகளால் நலன்களால் நிரப்பி இந்த குடும்பத்தில் முன்வைக்கின்ற அனைத்து விதமான தேவைகளையும் நிறைவாக பொழிந்து ஆசீர்வதித்து பராமரிக்க வழிநடத்த வேண்டும் என்று நாம் இந்த பலியிலே சிறப்பாக மன்றாடுவோம். மேலும் இந்த பலியானது மிக்கேல் ராஜ், ஜோஸ்பின் உஷா இவருடைய 19வது திருமண நாள் நன்றி பலியாகும். எஸ் கிங்ஸ்டன், எஸ் மேரி சுஜா இவருடைய 19வது திருமண நாள் நன்றி பலியாகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இத்திருமண நாள் நன்றி பலியை ஒப்பு கொடுக்கின்ற குடும்பங்களை இறைவன் ஆசீர்வதித்து தொடர்ந்து இவள் எல்லாரும் வாழ்விலை திரு குடும்பத்தை போல அன்பு, அமைதி, சமாதானம் செழித்தோங்கும் குடும்பத்திலே எல்லா விதமான நன்மைகளையும் நலன்களையும் பொருளாதாரங்களையும் நிறைவாக பெற்று தொடர்ந்து இறை பராமரிப்பிலே இவர்கள் வாழ இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று நாம் இந்த பலியிலே மன்றாடுவோம். மேலும் ஷாமினி என்ற பிள்ளையினுடைய 15வது பிறந்த நாள் நன்றி பலியாக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இறைவன் பிள்ளையை ஆசீர்வதித்து நல்ல உடல் நலத்தையும் ஆரோக்கியத்தையும் பொழிந்து குறைப்பாக தூய அவனுடைய கனிகளை குடைகள் நிறைவாக பெற்று இறைவனுக்கு உகந்த பிள்ளையாக வாழ வளர இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று நாம் இந்த பலியிலே மன்றாடுவோம். மேலும் செல்வ ஜோஸ் என்ற வெளிநாட்டிலே பாதுகாப்பும் நல்ல உடல் நல்ல ஆரோக்கியம் கிடைக்க வேண்டுதல் பலியாக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இறைவன் தாமே இவரோடு உடனிருந்து வெளிநாட்டிலே நல்ல பாதுகாப்போடு பணி செய்யவும் நல்ல உடல்நலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து நல்ல வேலை வாய்ப்பை வேலைக்கேற்ற ஊதியத்தை கொடுத்து இவரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாம் இந்த பலியிலே மன்றாடுவோம். மேலும் பெனு, கரோலினா இவர்கள் திருமணம் நல்லபடியாக நடந்து முடிந்ததற்கு நன்றி பலியாக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இறைவன் செய்த மாபெரும் கொடைக்காக நன்றி கூறுவோம். தொடர்ந்து நம்முடைய மக்கள் நிறைவாக ஆசீர்வதித்து திருமண வாழ்வுடைய எல்லா கொடைகளையும் நலன்களையும் ஆசிரியர் நிறைவாக பெற்று இறை பராமரிப்பிலே இவர்கள் வாழ இறைவன் அருள் புரிய மன்றாடுவோம். மேலும் பிரசாந்தினி ஆண்டோ, சாஜன் பிரைட் குடும்பத்தாருடைய நன்றி பலியாக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இறைவன் செய்த மாபெரும் கொடைக்காக நன்றி கூறுவோம். தொடர்ந்து இறைவன் எல்லா நன்மைகளாலும் நலன்களால் குடும்பத்தை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று விரும்பி தேடின நலமான வாழ்வை இறைவன் நிறைவாக பொழிந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த பலியிலே மன்றாடுவோம். மேலும் இந்த பலியானது ஜெசிந்தா மேரி என்னுடைய ஆண்மைகளை பாட்டிக்காகவும், புளோரஸ் ஜெயராணி, சுனில் மாரேஸ் குமார், மேரி லியமா ரோஸ்
இவருடைய நினைவு பலியாக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இறைவன் இவர்கள் ஒவ்வொருவருக்கும் முடிவெல்லாம் வாழ்வை அளிக்க வேண்டும் என்று இவள் எந்நாளும் எப்பொழுதும் புதனுடைய தோழமையிலே சங்கமிக்கவும் இறைவனை முகமுகமாய் தரிசிக்கின்ற பேரின்பத்தை இறைவன் இவர்களுக்கு அளிக்க வேண்டும் என்று நாம் இந்த பலியிலே மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி வரும் பொருட்டு நம்முடைய பாவங்களை குற்றங்களை எண்ணி மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிறைவான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமது மேலாமாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவில்கின்றோம். ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே, ஆண்டவராயம் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, உலகின் பாவம் போக்குபவரே, நீரும் மீது இறங்குவே. தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீரும் மீது இறங்குவே. நீரொருவரே ஆண்டவர், பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவன் ஆட்சியில் உள்ளவர் நீரே.
மன்றாடுவோமாக. எங்களுக்கு மீட்பும் பிள்ளைகளுக்குரிய உரிமையும் வழங்கும் இறைவா, உம் அன்புக்கு உரிய மக்களை கனிவுடன் கண்ணோக்கும். அதனால் கிறிஸ்துவின் நம்பிக்கை கொண்டுள்ள மக்களுக்கு உண்மையான வேண்டுதலையும் நிலையான உரிமை பேற்றையும் அளிப்பீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். காது கேளாதோரின் செவிகள் கேட்கும், வாய் பேசாதோர் மகிழ்ந்து பாடுவர். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். 35ஆம் அதிகாரம் 4 முதல் 7 வரை உள்ள இறை வார்த்தைகள். உள்ளத்தில் உறுதி உள்ளவர்களை நோக்கி, திடன் கொள்ளுங்கள், அஞ்சாதீர்கள். இதோ உங்கள் கடவுள் பழி தீர்க்க வருவார். அநீதிக்கு பழிவாங்கும் கடவுளாக வந்து உங்களை விடுவிப்பார். அப்போது பார்வையற்றோரின் கண்கள் பார்க்கும், காது கேளாதோரின் செவிகள் கேட்கும். அப்பொழுது கால் ஊனமுற்றோர் மான் போல் துள்ளி குதிப்பர். வாய் பேசாதோர் மகிழ்ந்து பாடுவர். பாலை நிலத்தில் நீரூற்றுக்கள் பீரிட்டு எழும். வறண்ட நிலத்தில் நீரோடைகள் பாய்ந்தோடும். கனல் கக்கும் மணல் பரப்பு நீர் தடாகம் ஆகும். தாகமுற்ற தரை நீரூற்றுக்களால் நிறைந்திருக்கும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 146. பல்லவி. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. ஆண்டவர் ஒடுக்கப்பட்டோர்க்கென நீதியை நிலைநாட்டுகின்றார். பசித்திருப்போர்க்கு உணவளிக்கின்றார். சிறைப்பட்டவர்க்கு விடுதலை அளிக்கின்றார். பல்லவி. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. ஆண்டவர் பார்வையற்றோரின் கண்களை திறக்கின்றார். தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகின்றார். நீதிமான்களிடம் அன்பு கொண்டுள்ளார். ஆண்டவர் அயல் நாட்டினரை பாதுகாக்கின்றார். பல்லவி. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. அனாதை பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் ஆதரிக்கின்றார். ஆனால் பொல்லாரின் வழிமுறைகளை கவிழ்த்து விடுகின்றார். சீயோனே, உன் கடவுள் என்றென்றும் எல்லா தலைமுறைகளுக்கும் ஆட்சி செய்வார். பல்லவி. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. ஏழைகளாய் இருப்பவர்களை கடவுள் தேர்வு கொள்ளவில்லையா? திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். 2ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரை உள்ள இறை வார்த்தைகள். என் சகோதர சகோதரிகளே, மாட்சிமிக்க நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டுள்ள நீங்கள் ஆள் பார்த்து செயல்படாதீர்கள். பொன் மோதிரமும் பளபளப்பான ஆடையும் அணிந்த ஒருவரும் அழுக்கு கந்தை அணிந்த ஏழை ஒருவரும் உங்கள் தொழுகை கூடத்தில் வருகிறார்கள் என வைத்துக்கொள்வோம். அப்போது நீங்கள் பளபளப்பான ஆடை அணிந்தவர் மீது தனி கவனம் செலுத்தி அவரை பார்த்து, தயவு செய்து இங்கே அமருங்கள் என்று சொல்கிறீர்கள். ஏழையிடமோ அங்கே போய் நில் என்றோ அல்லது என் கால் பக்கம் தரையில் உட்கார் என்றோ சொல்கிறீர்கள். இவ்வாறு உங்களுக்குள்ளே வேறுபாடு காட்டி தீய எண்ணத்தோடு மதிப்பிடுகிறீர்கள் அல்லவா? என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நான் சொல்வதை கேளுங்கள். உலகின் பார்வையில் ஏழைகளாய் இருப்பவர்களை நம்பிக்கையில் செல்வர்களாகவும் தன் மீது அன்பு செலுத்துபவருக்கு வாக்களிக்கப்பட்ட அரசை உரிமை பேராக பெறுபவர்களாகவும் கடவுள் தேர்ந்து கொள்ளவில்லையா? இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 alleluia.
உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 31 முதல் 37 வரை. அக்காலத்தில் இயேசு தீர் பகுதியை விட்டு சீதோன் வழியாக சென்று தெக்கப்போலி பகுதி நடுவே வந்து கலிலேய கடலை அடைந்தார். காது கேளாதவரும் திக்கி பேசுபவருமான ஒருவரை சிலர் அவரிடம் கொண்டு வந்து அவர் மீது கைகளை வைத்து குணமாக்குமாறு அவரை வேண்டிக் கொண்டனர். இயேசு அவரை கூட்டத்திலிருந்து தனியே அழைத்து சென்று தம் விரல்களை அவர் காதுகளில் இட்டு உமிழ்நீரால் அவர் நாவை தொட்டார். பிறகு வானத்தை அண்ணார்ந்து பார்த்து பெருமூச்சு விட்டு அவரை நோக்கி எப்பத்தா, அதாவது திறக்கப்படு என்றார். உடனே அவருடைய காதுகள் திறக்கப்பட்டன, நாவும் கட்டவிழ்ந்தது. அவர் தெளிவாக பேசினார். இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு அவர் கட்டளையிட்டார். அவரது கட்டளைக்கு நேர்மாறாக இன்னும் மிகுதியாய் அவர்கள் அதை அறிவித்து வந்தார்கள். அவர்கள் அளவு கடந்த வியப்பில் ஆழ்ந்தவர்களாய், இவர் எத்துணை நன்றாக யாவற்றையும் செய்து வருகிறார், காது கேளாதோர் கேட்கவும் பேச்சற்றோர் பேசவும் செய்கிறாரே என்று பேசிக் கொண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறையேசுவில் அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, ஆண்டின் பொதுக்காலம் 23ஆம் ஞாயிறை அன்னையாம் திரு அவை என்று கொண்டாடுகின்றது. இன்றைய நாளினுடைய வாசகங்கள் அங்கே காது கேளாதவர் கேட்கவும் பேச்சற்றவர் பேசவும் அங்கே செய்யப்படுகிறது. முதல் வாசகத்திலே அடிமையிலிருந்து மக்கள் விடுதலை காற்றை சுவாசிப்பதற்கான ஆற்றல் அங்கே கொடுக்கப்படுவதை நாம் பார்க்க முடிகிறது. அன்புக்குரியவர்களே, எனவே நம்முடைய உள்ளங்கள், உடல், இந்த சமூகம் திறக்கப்பட வேண்டும் என்ற ஒரு சிந்தனை முன்வைக்கப்படுகிறது. முதலாவதாக நமது உள்ளம் திறக்கப்படட்டும். மனிதர்களுடைய உள்ளம் என்று சுருங்கிக் கொண்டே போகிறது. மனிதர்களுடைய உள்ளம் என்று சுருங்குகிறது. பணம் அதிகமாக நாம் பெற்றுக்கொள்கின்றோம், அறிவை அதிகமாக நாம் பெற்றுக்கொள்கின்றோம். இந்த சமூகத்திலே நாம் வாழ்வதற்கு ஏராளமான சூழ்நிலைகள் இருக்கிறது. ஆனால் நம்முடைய உள்ளம் மட்டும் சுருங்கிக் கொண்டே இருக்கிறது. அழகாக ஒரு சிந்தனை சொல்வார்கள், உலகம் சுருங்கி விட்டது. அது நான் பள்ளிக்கூடத்தில் இந்த பாடத்தை படித்து, உலகம் சுருங்கி விட்டது. எப்படி இந்த உலகம் சுருங்கி போனது? ஒரு காலத்திலே நாம் ஒரு நாட்டிலே இருப்பவரோடு தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் அது பல நாட்கள் ஆகும். எனவே நாம் லெட்டர் எழுத வேண்டும், கடிதம் எழுத வேண்டும், இல்லை என்றால் விரைவு மெசேஜ் செய்தி அனுப்ப வேண்டும். எனவே நம்முடைய இல்லத்தினுடைய ஒரு செய்தி இன்னொருவருக்கு சொல்வதற்கு பல நாட்கள் ஆகும். ஆனால் இன்று நாம் இதே நேரத்திலே உலகிலே எந்த மூலையில் இருக்கின்ற ஒரு மனிதரோடு நாம் முகமுகமாய் பேச முடியும், உரையாட முடியும், அவரை பார்க்க முடியும். எனவே தான் உலகம் சுருங்கி விட்டது. இந்த ஊடகத்தின் வழியாக உலகம் இன்று நம்முடைய கைக்குள் இந்த அலைபேசியில் உள்ளாக அடைக்கப்பட்டு விட்டது. ஆனால் உள்ளம் விரிய வேண்டும். இன்று நாம் வாழ்கின்ற சூழலிலே உள்ளமும் சுருங்கிவிட்டது. எனவே தான் முதல் வாசகத்திலே அடிமை தலையில் இருந்த மக்களை பார்த்து நம்பிக்கைக்குரிய வார்த்தை அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. நீங்கள் கலங்க வேண்டாம், உங்களுடைய உள்ளங்கள் திறக்கப்படட்டும், உங்களுடைய தீய வாழ்க்கையிலிருந்து நீங்கள் மாற வேண்டும் என்ற ஒரு சிந்தனை அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது.
நம்முடைய வாழ்க்கையிலே நாமும் நம்முடைய உள்ளத்தை சிந்தித்து பார்ப்போம். உள்ளம் விரிந்து இருக்கிறதா, இல்லை என்றால் சுருங்கி போய் இருக்கிறதா? நம்முடைய எண்ணங்கள் விரிவடைய வேண்டும், நம்முடைய இரக்க குணம் விரிவடைய வேண்டும், பிறர் மீது கொண்டிருக்கின்ற கரிசனை அந்த எண்ணம் விரிவடைய வேண்டும். அவ்வாறு அது விரிவடைகின்ற பொழுது நம்முடைய உள்ளம் விரிவடைந்திருக்கிறது. எனவே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், உங்களுடைய உள்ளம் திறக்கப்படட்டும். இரண்டாவதாக உங்களுடைய உடல் திறக்கப்படட்டும் என்று சொல்லுகின்றார். அதாவது இனி நற்செய்தியிலேயே அந்த மனிதனுக்கு கேட்கின்ற ஆற்றலையும் பேசுகின்ற திறனையும் கொடுக்கின்றார். எனவே அவர் இயேசுடைய பணி வாழ்வில் மிக மிக முக்கியமான ஒரு பணி, குணப்படுத்துகின்ற பணி. உடல் நலமற்றிருந்தவர்களை ஓய்வு நாளில் கூட குணமாக்கினார் என்று நாம் பார்த்தோம். எனவே உடல் திறக்கப்பட வேண்டும். நாம் எல்லாரும் நோயற்று நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும். இன்று நம்முடைய சமூகத்திலே இன்று விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிறது. நம்முடைய ஒவ்வொரு ஊருக்கும், ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அல்லது ஒவ்வொரு மாவட்டத்திற்குள்ளாக ஏராளமான மருத்துவமனைகள் இங்கே மிகுதியாகி கொண்டே இருக்கிறது. தெருவுக்கு தெரு இன்று மெடிக்கல் ஸ்டோர் வந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் உடல் நோய்களும் குறைந்த பாடில்லை, உடல் நோய்களும் அதிகமாகி கொண்டே இருக்கிறது. நாம் பார்க்க முடிகிறது. இந்த கழிந்த 1.5 ஆண்டுகளாக இந்த ஒட்டுமொத்த உலகே இந்த கோவிட்-19 என்ற ஒரு நோய் அங்கே மனிதர்களை சின்ன பின்னமாக்கி, மனிதர்களை சிந்திக்க கூட முடியாமல் மனிதர்களுடைய வாழ்க்கையை இழக்கின்ற நிலைக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இங்கே. எனவே தான் இயேசு சொல்கிறார், உங்களுடைய உடல் திறக்கப்படட்டும். விஞ்ஞானம் வளர்ந்தாலும் மருத்துவம் வளர்ந்தாலும் இந்த நோய்கள் அதிகமாகி கொண்டிருக்கின்ற சூழலிலே உங்களுடைய உடல் திறக்கப்படட்டும். அப்படி என்றால் உங்களுடைய உடல் நோய்களிலிருந்து நீங்கள் விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லுகின்றார். மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது இந்த சமூகம், திருச்சபை திறக்கப்பட வேண்டும். ஒரு கேள்வி கேட்கலாம்னு நினைக்கிறேன். இன்று 2ஆம் வாசகம் எதிலிருந்து வாசிக்க கேட்டாங்க? வாசித்த மட்டும் சொல்லக்கூடாது. எந்த வாசகம்? யாக்கோபு. யாக்கோபுடைய திருமடலுக்கு என்று தனித்துவம் உண்டு, தெரியுமா? சொல்ல முடியுமா? யாக்கோபுடைய மடலுக்கு என்று ஒரு தனித்துவம், தனி சிறப்பு ஒன்று உண்டு. என்ன தனி சிறப்பு? அதாவது நம்பிக்கை வாழ்வும் இணைந்து செல்ல வேண்டும். அதைத்தான் வாசிக்க கேட்டோம். ஒரு மனிதர் இல்லாமல் வருகின்ற பொழுது நான் உனக்காக ஜெபிக்கிறேன் என்று சொல்வது நம்பிக்கை அல்ல. மாறாக அவனுக்கு தேவையானதை கொடுத்து விட்டு நான் உனக்காக ஜெபிக்கிறேன் என்று சொல்வது அதுதான் உண்மையான நம்பிக்கை என்று சொல்லப்படுகிறது. எனவே சமூக நீதி அங்கு நிலைநாட்டப்பட வேண்டும். இந்த சமூகத்திலே இந்த சமூகம் திறக்கப்பட வேண்டும், திருச்சபையும் திறக்கப்பட வேண்டும். நாம் சார்ந்து இருக்கின்ற இந்த சமூகம் எப்படி இருக்கிறது? அங்கே நாம் என்ன செய்கிறோம்? மதத்தை பார்க்கிறோம், ஜாதியை பார்க்கிறோம், மொழியை பார்க்கிறோம், இனத்தை பார்க்கிறோம். அவன் படித்தவனா என்று பார்க்கிறோம், அல்லது பணத்திலாவது நம்மை போல இருக்கிறானா என்று பார்க்கிறோம். இன்று திருமணத்திலே நாம் அதை பார்க்க முடியும். திருமணத்திலே வரன் தேடுவாங்க. எப்படி பார்ப்பாங்க? என்னுடைய அந்தஸ்துக்கு ஏற்ற ஒருவர் கிடைப்பான். நான் வசதி படைத்தவன் என்றாலும் வசதி படைத்தவன், நான் இந்த ஒரு ஜாதியை சார்ந்தவன் என்றால் அதை சார்ந்தவன், நான் இந்த மதத்தை சார்ந்தவன் என்றால் அந்த மதத்தை சார்ந்தவன். எனவே நம்முடைய உள்ளம் சுருங்கி போயிருக்கிறது, எண்ணம் சுருங்கி போயிருக்கிறது, இந்த சமுதாயம் சுருங்கி கொண்டே இருக்கிறது. இந்த விஞ்ஞானம் வளர்ந்திருக்கின்ற சூழலிலே இந்த சமுதாயம் திறக்கப்பட்டிருக்க வேண்டுமானால் திறக்கப்படவில்லை. அங்கே மூடி இருக்கிற கண்களை மூடிக்கொண்டே இருக்கிறது. எனவே தான் இத்தகைய ஏற்ற தாழ்வு இந்த சமூகத்தில் இருந்து கொண்டு இருக்கிறது. இந்த சமூகத்திலே நாம் எதை செய்தாலும் மதத்தின் போர்வையால் பார்க்கிறோம், இனத்தின் போர்வையால், ஜாதியின் போர்வையால் பார்க்கிறோம். குறிப்பாக இந்த கொரோனா நோயினால் பல்வேறு கட்டுப்பாடுகள் இருந்து கொண்டிருக்கிற நாம் அதிலே கூட அரசியல் தேடுகிறோம். மதத்தை வைத்து, ஜாதியை வைத்து, இனத்தை வைத்து நாம் அங்கே தேடுகின்றவர்களாக இருக்கிறோம்.
அன்புக்குரியவர்களே, இனி நம்முடைய சமுதாயம் திறக்கப்பட வேண்டும். நம்முடைய சமுதாயத்துடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். அதே போல நம்முடைய திருச்சபையுடைய கண்களும் திறக்கப்பட வேண்டும். திருச்சபையிலே நாம் இன்று வருகிறோம். திருமணத்திற்கு நிறைய பேர் வருகிறாங்க, அடிப்படை ஜபங்களே தெரியாது, அல்லது நம்முடைய அந்த திருச்சபை சொல்கின்ற வழிமுறைகள் தெரியாது. அது ஒரு புறம் இருக்க, நாம் எதையும் பின்பற்றாதவர்களாக இருக்கிறோம். இன்னொரு புறத்திலே நம்முடைய திருச்சபையும் நம்ம இரண்டாம் வத்திக்கான் சங்கம் அழகாக சொல்கிறது, அதாவது அந்த திருத்தந்தை இந்த நம்முடைய ஜன்னல்கள் திறக்கப்படட்டும், புதிய காற்று உள்ளே வரட்டும் என்று சொல்லப்பட்ட இந்த இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தினுடைய சாராம்சங்கள் நம்முடைய சமூகத்தில் நிறைவேற்றப்பட வேண்டும். அவ்வாறு நிறைவேற்றப்படுகின்ற பொழுது நம்முடைய திருச்சபையும் திறக்கப்படும். எனவே அன்புக்குரியவர்கள், 3 காரியங்கள் இன்றைய வாசகம் நமக்கு சொல்லுகின்றது. முதலாவதாக நம்முடைய உள்ளம் திறக்கப்பட வேண்டும். அதாவது உள்ளம் என்று சொல்லுகின்ற பொழுது நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய இரக்க குணம், நம்முடைய எண்ணம் திறக்கப்பட வேண்டும். இரண்டாவது நம்முடைய உள்ளம். உடல் என்று சொல்லுகின்ற பொழுது நாம் நோயற்றவர்களாக வாழ வேண்டும். மூன்றாவது சமுதாயமும் திருச்சபையும் திறக்கப்பட வேண்டும் என்றால் திருச்சபையில் இருக்கின்ற அழுக்குகள், அடிமைகள், அநீதிகள் மாறி நீதி, ஒரு சமத்துவ ஒரு சமுதாயம் மலர்கின்ற பொழுது அதுதான் அங்கே உண்மையான இறையாட்சி. அதைத்தான் இறைமகன் இயேசு இன்றைய வாசகங்கள் வழியாக நமக்கு சொல்லுகின்றார். எனவே அதற்கான வரவேண்டி இந்த பலிகளை நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமீன். எழுந்து நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். நம்முடைய தேவைகளை நாம் விண்ணப்பங்களாக இறைவன் பாதம் எடுத்துரைப்போம். அன்பே உருவான ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் உம்மிடத்தில் எடுத்து வைத்துள்ள மன்றாட்டுகளுக்கு கனிவாய் செவிசாய் தருளும். இன்னும் எத்தனையோ எண்ணங்கள், ஏக்கங்கள் எங்களுடைய உள்ளங்களில் எழுந்து கொண்டு இருக்கின்றன. அனைத்தையும் நிறைவாக கொடுத்தருளும். உமது அருள் வரங்கள் எங்களுடைய குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பதாக. அன்பு ஆண்டவரே, நாங்கள் வாழ்கின்ற உலகிலே உலகம் சுருங்கிவிட்டது. ஊடகத்தினால், அறிவியல் வளர்ச்சியினால் இந்த உலகம் சுருங்கி இருக்கிறது. அதே வேளையிலே எங்களுடைய உள்ளம்
திறக்க வேண்டும், உடல் திறக்கப்பட வேண்டும், சமுதாயம் திறக்கப்பட வேண்டும். மாறாக எங்களுடைய உள்ளமெல்லாம் சுருங்கி போயிருக்கிறது. அன்பு ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும். நாங்கள் படிக்கின்ற கல்வி, நல்ல மதிப்பீடுகள், நாங்கள் வாசிக்கிற இறை வார்த்தை எங்களுடைய உள்ளத்தை திறக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். அதன் வழியாக எளியவர்கள் பால், ஏழையர் பால் கரிசனையும் அக்கறையும் கொண்டவர்களாக நாங்கள் வாழ வேண்டிய அருளை எங்களுக்கு தாரும். அன்பு ஆண்டவரே, தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும். நல்ல உடல் நலத்தையும் ஆரோக்கியத்தையும் தாரும். அதன் வழியாக நாங்கள் ஒவ்வொருவரும் நலமோடு மகிழ்ச்சியோடு வாழ்கின்ற வாழ்க்கையை தாரும். உங்களுடைய பங்கினுடைய குடும்பங்களை நிறைவாக நீர் ஆசீர்வதியும். உம்முடைய அருள் வரங்களினால் நிரப்பியருளும். உமது பிரசன்னம் எங்களுடைய குடும்பத்தை நிரப்புவதாக. அதன் வழியாக நலமான வாழ்வை கண்டுகொள்ளவும், அமைதியான வாழ்வை கண்டுகொள்ளவும், நோயற்ற வாழ்வை கண்டுகொள்ளவும் வேண்டிய அருளை தாரும். குடும்பங்களிலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொருவரும் அவருடைய கடமைகளை, அவருடைய நிலைகளிலே உள்ள பணிகளை நாங்கள் சரியாக செய்ய வேண்டிய நல்ல மனப்பக்குவத்தை தாரும். அதன் வழியாக ஒவ்வொரு குடும்பமும் நல்ல குடும்பங்களாக வாழ வேண்டிய அருளை தாரும். அன்பு ஆண்டவரே, தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும். எங்களுடைய நாட்டை ஆசீர்வதியும். எங்களுடைய நாட்டு அரசியல் தலைவர்கள், அதிகாரிகளுடைய உள்ளங்கள் திறக்கப்படவும், அதன் வழியாக எல்லாரும் சரிசமமாக வாழ்கின்ற நல்ல ஒரு சூழலை உருவாக்க வேண்டிய அருளை தாரும். அன்பு ஆண்டவரே, உங்களுடைய ஆலய பணிகளை ஆசீர்வதியும். உங்களுடைய ஆலய பணிகள் விரைவுபடுத்தப்படவும், வேகமாக நடைபெறவும், திட்டமிட்டபடி ஒவ்வொரு பணிகளும் மிக சிறப்பாக நடைபெறவும், அதன் வழியாக நாங்கள் திட்டமிட்ட இந்த மே மாதத்திலே எங்களுடைய ஆலயம் அர்ச்சிக்கப்பட வேண்டிய அருளை தாரும். அன்பு ஆண்டவரே, எங்களுடைய குடும்பங்களுக்கு தேவையான நல்ல வேலை வாய்ப்பை கொடுத்து எல்லாரும் அவருடைய பங்களிப்பை குறிப்பிட்ட காலத்திற்குள் தந்து முடிக்க வேண்டிய அருளை தாரும். அன்பு ஆண்டவரே, தொடர்ந்து ஆசீர்வதியும். உமது பிரசன்னம் எங்கள் நிரப்புவதாக. தூய வியாகுல் அன்னையை பாதுகாவலியாக கொண்டு அவளுடைய விழாவுக்காக நாங்கள் தயாரித்து கொண்டிருக்க எங்களை ஆசீர்வதித்து இந்த நாட்களிலே நல்ல சூழலை தந்து நாங்கள் நல்ல முறையிலும் எளிமையாகவும் அர்த்தமுள்ள விதத்தோடு திருவிழாவை கொண்டாடுவதற்கு எங்களுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் தந்து நாங்கள் ஒரு ஆண்டு முழுவதும் பெற்றுக்கொண்ட நன்மைகளை காக அன்னின் வழியாக இறைவனுக்கு நன்றி கூறவும், தொடர்ந்து வருகின்ற ஆண்டு முழுவதும் அன்னுடைய அருள் காவை எங்களுடைய பங்கு சமூகத்திலே நிறைவாக தங்க வேண்டும் என்று நாங்கள் இந்த விழாவை கொண்டாட எங்களுக்கு எல்லா நலன்களையும் எல்லா காரியங்களையும் நீர் தந்து ஆசீர்வதியும். தொடர்ந்து எங்களை எல்லா நன்மைகளாலும் நிரப்ப வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். சகோதர சகோதரிகளை, என்னுடனான பலி எல்லாம் வல்ல தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரை புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலின்றி பலி ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உண்மையான இறை பற்றுக்கும் அமைதிக்கும் காரணரே, மாண்புக்குரிய உம்மை காணிக்கை வழியாக
தகுந்த முறையில் வழிபட நாங்கள் வேண்டுகின்றோம். அதனால் தூய மறை நிகழ்வுகளில் உண்மையான உணர்வோடு பங்கேற்பதன் வழியாக நாங்கள் ஒன்றுபடுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பதும் உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி
தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டு நினைவு உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்து உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைய மாவட்ட பரிபாளர் பேராயர் ஆண்டனி, எல்லா துறைநிலையினராகிய அனைவரோடு உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவை கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசை, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை வடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கோமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரை, இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சி நிறைந்த உறவின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இப்படி விருந்துக்களுக்கு பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். திருமண அறிவிப்பு. நமது பங்கை சார்ந்த ஜான் தோமஸ் மரியபேவருடைய மகன் ஆல்ஜின் பிரபுக்கும், உலகமோடு பங்கை சார்ந்த மரிய கென்னடி அருள்மேரி ஜே அவருடைய மகள் மரிய அனுசியாவுக்கும் திருமணம்.
நமது பங்கை சார்ந்த லாரன்ஸ் மேரி நிர்மலுடைய மகன் சுஜினுக்கும், முள்ளங்கனவளை பங்கை சார்ந்த தனபால் ஆண்டன் நிர்மலுடைய மகள் பெனிஷாவுக்கும் திருமணம். நமது பங்கை சார்ந்த கிறிஸ்டோவர் புஷ்பராணியுடைய மகள் ஜெனிசியாவுக்கும், மாடதட்டளை பங்கை சார்ந்த ஜான் நெல்சன் மேரி எலிசபெத் ஆனியுடைய மகன் ஜான் பெல்ஜனுக்கும் திருமணம். நமது பங்கை சார்ந்த ஜார்ஜ் மேத்யூ மேரி டெல்ஃபினுடைய மகன் மோனிஸ் லாலுக்கும், முழுகுமோடு பங்கை சார்ந்த சிம்சன் ஜெயசிங் மேரி கிருஷ்ணம்மாளுடைய மகள் சீஜாவுக்கும் திருமணம். நமது பங்கை சார்ந்த கனகராஜ் லதாவுடைய மகன் ஸ்டாலின் ஜாக்சனுக்கும், செட்டிச்சாரவளை பங்கை சார்ந்த குமாரியுடைய மகள் சிஞ்சுவுக்கும் திருமணம். கழிந்த வாரம் வழிபாட்டை சிறப்பித்த அன்னை தெரேசா அன்பேரை மக்களுக்கு நன்றி. வருகின்ற வாரம் வழிபாட்டை சிறப்பிப்பவர்கள் பனிமைய அன்னை அன்பேரை மக்கள். அன்புக்குரியவர்களே, இந்த கராத்தே, பரதநாட்டியம், சிலம்பு வகுப்பிலை படிக்கின்ற மாணவிகள் ஒவ்வொரு மாதமும் அந்தந்த மாதத்தினுடைய அந்த ஃபீஸ் தொகையை அந்த மாத இறுதி வாரமோ அல்லது அடுத்த மாதத்தினுடைய முதல் வாரத்திற்குள் கொடுத்து முடிக்க வேண்டும். அது உங்களுடைய கடமை. யாருமே அந்த ஃபீஸை பெண்டிங் போடக்கூடாது, கண்டிப்பாக கொடுத்து முடிக்க வேண்டும். அதே போல் வகுப்பிற்கு வருகின்றவர்கள் காலம் தாழ்த்தி வரக்கூடாது. அதாவது கலைஞர்கள் நமக்காக வெயிட் பண்ணக்கூடாது, நாம் தான் அவர்களுக்காக வெயிட் பண்ண வேண்டும். எனவே எந்த வகுப்பு தொடங்குவதற்கு 10 நிமிடத்திற்கு முன்பாக நாம் அந்த இடத்திலே தயாராக நிற்க வேண்டும் என்பதை நினைவூட்டி கொள்ளுகின்றேன். அன்புக்குரியவர்களே, இந்த நடைபெற்ற பங்கு பணிபெறு கூட்டத்திலே நம்முடைய பங்கு குடும்ப விழாவை நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையிலே செப்டம்பர் மாதம், இந்த மாதம் நம்முடைய அன்னையுடைய பெருவிழா அன்று புதன்கிழமை செப்டம்பர் 15 கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி அந்த வார ஞாயிற்றுக்கிழமை 19ஆம் தேதி முடிவடைகிறது. எனவே அரசு சொல்லுகின்ற வழிகாட்டுதல் நெறிமுறைகள் இந்த நாட்கள் பின்பற்றப்படும். எனவே அதை கடைபிடித்து மட்டுமே திருப்பள்ளி பங்கேற்க வேண்டும் என்பதை நினைவூட்டிக் கொள்கிறேன். எனவே நாம் இங்கே வந்து நேரடியாக பங்கேற்க வேண்டும் என்றல்ல, நம்முடைய தேவா தொலைக்காட்சி வழியாகவும் நம்முடைய ஆலய யூடியூப் சேனல் வழியாக நேரடியாக ஒளிபரப்பப்படும். எனவே அதை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு பங்கெடுக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஒன்று 9/2021 நடைபெற்ற பங்குகள் பணிப்பேரவையில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள். 1. வியாகுல அன்னை ஆர்ட்ஸ் அகாடமியின் கீழ் செயல்படும் பரதநாட்டியம், கராத்தே, சிலம்பம் ஆகிய வகுப்புகளுக்கு சேர்த்து வெள்ளிக்கோடு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் தனி வங்கி கூட்டு கணக்கு பங்குத்தந்தை துணைத்தல பொருளற்பெயல் தொடங்கி வங்கி வழியாக அனைத்து பண பரிவர்த்தனைகளை நடத்த தீர்மானிக்கப்பட்டது. 2. சிலம்ப வகுப்பிற்கு பொறுப்பாளராக பங்கு பெறுவேலின் திருமதி ஷீபா அவர்களும் மற்றும் ஆரோக்கிய நண்பத்தை சார்ந்த திருமதி தீபா அவர்களும் வகுப்பில் கவனிக்க பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டார்கள். 3. வியாகுல அன்னை ஆர்ட்ஸ் அகாடமியின் கீழ் யோகா வகுப்பு தொடங்க தீர்மானிக்கப்பட்டது. வயதிற்கு ஏற்றவாறு வகுப்பில் நடத்தும் முடிவு செய்யப்பட்டது. அதாவது அவர்கள் 20 நாட்கள் அல்லது 25 நாட்கள் ஒரு கோர்ஸ், அது ஒரு வகுப்பு. ஒரு மாதம் திருமணமான பெண்கள் என்றால் அடுத்த மாதம் பெண்கள், பிள்ளைகள், திருமணமாகாதவர், இளைஞர்கள், அதற்கு அடுத்து குழந்தைகள் என்று தனித்தனியாக அவர்களுக்கு நடத்தப்படும். எனவே அது உங்களுக்கு பின்னர் தேதி அறிவிக்கப்படும். விரும்புகின்றவர்கள் அதில் பயிற்சி பெற்று தொடர்ந்து நம்முடைய வீடுகளிலே டெய்லி தினந்தோறும் இந்த யோகாவை செய்து உடல் நலத்தோடு வாழ உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 4. குடும்ப விழா பற்றிய தீர்மானங்கள். இவ்வருடம் பங்கு குடும்ப விழா 15/9/2021 புதன்கிழமை முதல் 19/9/2021 ஞாயிற்றுக்கிழமை வரை 5 நாட்கள் அரசு சொல்லுகின்ற வழிகாட்டல் முறைப்படி கொண்டாட தீர்மானிக்கப்பட்டது. கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டு சந்தா ரூபாய் 500 வசூலிக்க தீர்மானிக்கப்பட்டது. கடந்த ஆண்டை போலவே திருவிழா திருப்பலி கருத்துக்கள் ரூபாய் 1000 வசூலிக்க தீர்மானிக்கப்பட்டது. ஆண்டு சந்தா திருப்பலி கருத்து கட்டணங்களை பங்கு அலுவலகத்தில் செலுத்தும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டது. திருவிழா திருப்பலிகளை தேவா தொலைக்காட்சி வழியாகவும் நமது ஆலய யூடியூப் வழியாகவும் நேரடி ஒளிபரப்பு செய்ய தீர்மானிக்கப்பட்டது. முதல் திருப்பலி 4ஆம் திருவிழா 18/9/2021 சனிக்கிழமை காலையில் நடத்த தீர்மானிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் முதல் திருவிருது பெறுமானவர்கள் அவர் தம் உடன்பிறப்புகள்
பெற்றோர் மற்றும் ஞான பெற்றோர் மட்டும் கலந்து கொள்ள தீர்மானிக்கப்பட்டது. ஒளி அமைப்பை கொட்டேஷன் அடிப்படையில் கொடுக்க தீர்மானிக்கப்பட்டது. அதாவது குருசடி, 2 வழிப்பாதைகள், ஆலயம், கெபி மற்றும் அருகில் 2 புளிய மரங்கள், பனைமரம், கொடிமரம் மற்றும் தேர், இவற்றில் சீரியல் லைட்டும், ஆலய வளாகத்தில் ஸ்பீக்கர் பாக்ஸும், ஆலயத்திற்குள் மைக்கும், ஆலய வளாகத்தில் போதுமான லைட்டும் என்ற அடிப்படையில் தீர்மானிக்கப்பட்டது. கடைகளுக்கு பள்ளி மைதானம், பள்ளி வராந்தா, கலையரங்கம் மற்றும் சாலை ஓரங்கள் இடம் கொடுக்க தீர்மானிக்கப்பட்டது. திருவிழாவிற்கு தேவைப்படும் கொடி, தேர் அலங்காரம், இசை, ஒலி மற்றும் இதர செலவுகளை நன்கொடைகள் மூலம் பெற தீர்மானிக்கப்பட்டது. 5 6 9 2021 திங்கட்கிழமை முதல் காலை 10 முதல் 12 மணி வரை 2 மணி நேரம் வியாகுலனின் மழலையர் நர்சரி வகுப்பு நடத்த தீர்மானிக்கப்பட்டது. 6 திரு எட்வர்ட் தயாசிங், திருமதி சுனிதா லெஸ்லின் குடும்பத்தினர் சுவாமியார் மடம் பங்கிலிருந்து பங்கு மாற்றல் கடிதம் கொடுத்த அடிப்படையில் புதிய உறுப்பினர் சந்தாவை செலுத்தி அவர்கள் இந்த பங்கில் உறுப்பினராக சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். மேலும் அவர்கள் தூய அன்னை தெரசா அன்பத்தில் இணைந்து செயல்படுவார்கள் என்று கூறப்பட்டது. 7 நமது பங்கில் உறுப்பினராக இருந்து திருச்சபைக்கு புறம்பாக திருமணம் செய்தவர்கள் திருமணம் முறைப்படுத்த வரும்போது அவரிடமிருந்து புதிய ஆலயத்திற்கான பங்களிப்பு தொகையை தற்போதும் ஆலயம் அர்ச்சித்த பின்னரும் உரிய முழு பங்களிப்பு தொகையை வசூலித்து பங்கில் உறுப்பினராக சேர்த்து கொள்ள தீர்மானிக்கப்பட்டது. 8 வெள்ளிக்கூடு தூய வியாகுலனி ஆலயத்திற்கு சொந்தமான சொத்துக்களை பராமரிக்கவும், ஆலய மண்டபத்தை தூய்மையாக வைத்து பராமரிக்கவும், கல்லறை தோட்டத்தை பராமரிக்கவும் மற்றும் பங்கிலுள்ள வெளி காரியங்களை செய்ய பங்கில் வளாக மேலாளரின் பணியாளரை வேலைக்கு அமர்த்தவும், அப்பணியாளருக்கான பணி வரைவுகளை சிந்தித்து அடுத்த பேரவை கூட்டத்தில் தீர்மானித்து அதன்பின் ஒரு நபர் அங்கே தேர்வு செய்து பணியமர்த்த முடிவு செய்யப்பட்டது. 9 ஆர்சி நடுநிலைப் பள்ளியில் உள்ள கொடி கம்ப பழுதடைந்து மோசமான நிலை இருப்பதால் சீரமைத்து புதுப்பிக்க தீர்மானிக்கப்பட்டது. 10 நமது வங்கியில் பங்கு ஈடுபாட்டு சான்று வாங்க வரும்போது செப்டம்பர் 5ஆம் தேதி முதல் புதிய ஆலயத்திற்கான பங்களிப்பு தொகையில் 40%, டிசம்பர் 1ஆம் தேதி முதல் 60% கட்டி முடித்திருக்க வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டது. புதிய ஆலயத்திற்கு தேவைப்படும் பொருட்களை மக்களை சந்தித்து நன்கொடையாக பெற தீர்மானிக்கப்பட்டது. அருள் பணியாளர்கள் நற்கரணை இல்லம் ஆகியவற்றின் பணிகளை முடித்து இந்த ஆண்டிற்குள் அர்ச்சித்து திறந்து வைக்க தீர்மானிக்கப்பட்டது. 13 27/6/2021 அன்று மதியம் 1:25 மணி அளவில் நமது ஆலயத்திற்கு முன்னாக இன்டர்லாக்கிலே நமது பங்கில் உறுப்பினர் அல்லாத ஒருவரும் நமது பங்கில் சார்ந்த 2 அங்கே இன்டர்லாக்கிலே அமர்ந்து நம்முடைய ஆலயத்தினுடைய ஃபில்டரில் தண்ணீர் எடுத்து மது அருந்திவிட்டு பாட்டிலை ஆலயத்தில் அந்த அருகிலே மறைத்து வைத்தனர். இது கண்காணிப்பு கேமரா வழியாக தெரிய வந்தது. ஆலயம் புனிதமான இடம், அதை பேணி காக்க வேண்டும். எனவே அதை மறந்த அநாகரிகமான செயலில் ஈடுபட்டு நமது பங்கை சாராத அவர் பங்கை பேரவர் சந்தித்து அவருடைய ஆலய வளாகத்தில் அமர்வதற்கு தடையும், நமது பங்கை சார்ந்தவர் பங்கு தந்தையை சந்தித்து வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்று இல்லாத பட்சத்தில் அபராதம் போட தீர்மானிக்கப்பட்டது. 14 கல்லறை பற்றிய தீர்மானங்கள். கல்லறை கட்டுவோர் ஏற்கனவே சொல்லப்பட்ட 6.5 அடி நீளம் 3 அடி அகலம் அளவை சரியாக பின்பற்றி கல்லறை கட்ட வேண்டும். இதில் யாருக்கும் எந்த தெய்வதாட்சியம் கிடையாது. எல்லாரும் ஒரே அளவில் கட்ட வேண்டும். புதிய கல்லறைக்கு முன்பதிவு செய்வோர் ஏற்கனவே கல்லறை கட்டும் போது பணம் கொடுத்து முன்பதிவு செய்ய வேண்டும். அதற்கு பின்பு முன்பதிவு செய்ய முடியாது. அதாவது ஒரு நபர் குடும்பத்தில் இறக்கின்ற பொழுது நாம் இன்னொருவருக்கு முன்பதிவு செய்கிறோம், அதை அந்த நேரத்திலே முன்பதிவு செய்ய வேண்டும். கல்லறை கட்டி முடித்த பின்பு, அதாவது அர்ச்சித்த பின்பு கல்லறை கட்டி முடித்த பின்பு பிறகு அங்கே முன்பதிவு செய்ய முடியாது. பங்கு சார்பாக ஏற்கனவே முன்பதிவு செய்த இடங்களை அடையாளம் செய்த நிலையில் இனி முன்பதிவு இடத்தை அந்தந்த குடும்பத்தாரே ஆலயத்தில் கொடுக்கும் அளவுபடி அடையாளம் இட வேண்டும். அதை பங்கு பேரவை நிர்வாகியிடம் உறுதிப்படுத்த வேண்டும். அலுவலக ஊழியர் கல்லறை முன்பதிவேட்டை எழுதி ஒவ்வொரு மாதம் பங்கு தந்தையிடம் ஒப்புதல் பெற வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டது. ஊரடங்கு காலத்தில் முன்பதிவு செய்த கல்லறை இடத்தில் வேறு கல்லறைகள் மாற்றி வைக்கப்பட்டுள்ளதால் உரிய நபருக்கு சரியான முடிவு கொடுக்க தீர்மானிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் 3 கல்லறைகள் அந்த நாட்களிலே அதை முன்பதிவு செய்த இடத்தில் வேறு கல்லறைகள் வைக்கப்பட்டிருக்கிறது.
ஒன்று மார்க் அன்பேதிசார் திரு தங்கராஜ் அவர்களின் கல்லறைக்கு பக்கத்தில் முன்பதிவு செய்திருந்த இடத்தில் வேறு கல்லறை மாற்றி அமைக்கப்பட்ட நிலையில் கல்லறைக்கு இரு பக்கத்தில் உள்ள நிலத்தையும் அவரது மனைவிக்கு பயன்படுத்தி இரு கல்லறைகளையும் இணைத்து கட்ட தீர்மானிக்கப்பட்டது. 2 அன்னை வேளாங்கண்ணி அன்பேதிசார் திரு மத்தியாஸ் அவர்களின் கல்லறைக்கு பக்கத்தில் முன்பதிவு செய்திருந்த இடத்தில் வேறு கல்லறை மாற்றி அமைக்கப்பட்ட நிலையில் திரு மத்தியாஸ் அவர்களின் கல்லறையில் உள்ள அதே இடத்தில் முன்பதிவு கல்லறைக்கு பயன்படுத்தி இரு கல்லறைகளையும் இணைத்து கட்ட தீர்மானிக்கப்பட்டது. 3 லூக்கா அன்பேதிசார் திரு சுவக்கியான் அவர்களின் கல்லறைக்கு பக்கத்தில் முன்பதிவு செய்த இடத்தில் வேறு கல்லறை மாற்றி அமைக்கப்பட்ட நிலையில் திரு சுவக்கியான் அவர்களின் இரு பக்கத்தில் உள்ள நிலத்தை தோண்டி அவரது மனைவிக்கு பயன்படுத்தி இரு கல்லறைகளை இணைத்து கட்ட தீர்மானிக்கப்பட்டது. இந்த கழிந்த வாரம் அன்பி விளைய கலெக்ஷன் வியாகுலன் என்பி 500, மார்க் அன்பிய 3000, அந்தோனியர் என்பி 1500, சூசேப் என்பி 2100, குழந்தை இயேசு என்பி 12700, விண்ணகன் என்பி 1000, அல்போன்ஸ் என்பி 3000, அருளப்பர் என்பி 1000, ஜான் பிரிட்டோ என்பி 3000, ஆரோக்கியன் என்பி 9300, மத்திய என்பி 3000, அன்னை வேளாண் என்பி 3500, லூர்தன் என்பி 1000, மொத்தம் 44600. இந்த வாரம் பிறந்த நாளை கொண்டாடுகின்றவர்கள் 6/9/2021 செல்வி, 8/9/2022 அஸ்லின் ரசிகா, ஜெஃப்ரின், 9/9/2021 கெர்ஃபின், 10/9/2021 அபர்ணா, அபினேஷ், 11/9/2021 அனித்யா, ஷானியா. இந்த பிறந்த நாளை கொண்டாடின பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். இவள் வாழ்வில் உயரவும் சாதனைகள் படைக்கவும் நல் மதிப்பில் எடுத்துக்காட்டாய் வாழ பங்கின் சார்பாக வாழ்த்துவோம். இந்த வாரம் திருமண நாளை கொண்டாடுகின்றவர்கள் 5/9/2021 வருவேல் திரேசம்மாள், 6/9/2021 தேவசகாயம் திரேசம்மாள், 6/9/2021 தேவதாசன் மேரி ஸ்கார்லெட், வர்கீஸ் செல்வி, அலெக்சாண்டர் மேரி கலா, வின்சென்ட் பிரேமஷீலா, ரமேஷ் ஜெனிஃபா, 7/9/2021 லாரன்ஸ் மேரி நிர்மலா, 8/9/2021 ஆண்டனி ஜேம்ஸ் மிக்கேல் அண்ணா ஸ்டெல்லா, ஏசுதாஸ் மேரி சுஜா, அமல்தாஸ் அனுஜம், மெர்லின் ரெஜி, ஆண்ட்ரோ பிரபீன் மேரி ஆண்டனி ஜினி, அனீஸ் பிரபு அஜிதா, 10/9/2021 மரியமுத்து சத்தியவதி, சூசே மிக்கேல் மேரி பிரியா, சார்லஸ் காட்வின் கிறிஸ்டியாஜி, தேவ பெனார்ஜின் சரளா, 11/9/2021 கிறிஸ்ராஜ் மரிய செல்வி, ஜார்ஜ் பிரேமலதா, மரிய ஷாம் அனிதா, ஜஸ்டின் ஜெயராஜ் கீதா, ஆல்வின் ஜஸ்டின் ஜோஸ் ஷைனி. இந்த திருமண நாளை கொண்டாடினர்களுக்காக ஜெபிப்போம். இறைவன் எல்லா அருள் கொடைகளை நிறைவாக பொழுது இவர்கள் இல்லற வாழ்வில் அன்பிலும் பண்பில் தியாகத்திலும் சிறந்த விளங்க நம்முடைய பங்கின் சார்பாக வாழ்த்துவோம். இறுதி ஜெபத்திற்காக அனைவரும் எழுந்து நிற்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது வார்த்தையாலும் விண்ணகவிருந்தாலும் நம்பிக்கையாளருக்கு நீர் உணவு அளித்து வாழ்விக்கின்றீர். இவ்வாறு அன்பு திருமணளிக்கும் மாபெரும் கொடைகளால் நாங்கள் வளம் பெற்று அவரது வாழ்வில் இன்னும் பங்கேற்கும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாமையார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாழுங்கள், இறைவன் உடனிருக்கின்றார்.